காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்ப்போம். அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15ஆம் தேதி சென்ற வருஷம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல போய் சேர்ந்துட்டு இருக்கு. அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இப்போ அந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறவங்க 1,15,00,000 பேர். ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. எனக்கு வரல, உனக்கு வரல, உனக்கு வந்துருச்சு, எனக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரலன்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இப்ப நான் அந்த உறுதிமொழி கொடுக்கிறேன், இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அனைத்து மகளிருக்கும், தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அது சரி செய்யப்பட்டு அத்தனை பேருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக சென்றடையும். இதெல்லாம் தலைவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் ஒண்ணு செஞ்சுட்டு வராரு. தலைவர் சொல்றத செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த பக்கம் நாம சொன்ன வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள், சாதனைகளை நான் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் யாரு? அவர் பேர் மோடி கிடையாது. கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டக்கூடாது. அதாவதுமா 10 வருஷம் மோடி இந்தியாவை, திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு. 10 வருஷம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? 2019ஆம் ஆண்டு வந்தாருமா, வந்து மசால் வடை, மோடி சுடுறது எல்லாமே வடை தான், வெறும் வடை தான், மசால் வடை கூட கிடையாது. 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா, வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா. நேற்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு. உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு. கல்லுங்க. இதுதான் அந்த கல்லு. இதுதான் திரு மோடி அவர்களும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. இருந்தது ஒரே கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். நீங்க திருப்பி மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நானாவது இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? நேத்து உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்ல எடுத்துட்டாரு, ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு. அந்த போட்டோ காட்டுங்க. நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ்ல வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? எப்படி காட்டுறாரு பாருங்க. திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமாமா? ஜனவரி 27ஆம் தேதி 2019ஆம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ, கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ. இப்ப என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும், ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு. நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும்? நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும்? எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒன்னும் பச்சோந்தி கிடையாது. நான் கலைஞருடைய பேரன். நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன். எங்களுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன். எல்லா மாநில உரிமையும் மீட்டெடுக்கணுமா? இந்த 9 வருஷத்துல மொழி உரிமை
முக்கியமா மொழி உரிமைமா. அதாவது கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவருக்கு நான் இப்ப செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன், மிஸ்டர் 28 பைஸ், திரு 28 பைசா. அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன். நாம இங்க இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம்ல, நாம 1 ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 28 பைசா. கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா 6.5 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க ஒன்றிய அரசு? வெறும் 1.5 லட்சம் கோடி. நான் கேட்கிறேன், சென்ற டிசம்பர் மாசம் இப்ப 10 நாளா தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி சுத்தி வராரு. அவர் இங்கே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட முடியாது. நான் சவால் வர்றேன், இன்னும் சொல்லட்டுமா, அவரு ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிக்க போறதா சொன்னாரு. புரளியெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அதனாலதான் நான் முதல் ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், நீ வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. மிக்ஜாம் புயல் வந்ததுமா, டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல் வந்தது. உங்களுக்கு தெரியும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லா மாவட்டங்களையும் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆளுநரை கண்டிக்குது. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆளுநரை இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசினதே கிடையாது. நீ என்ன ஆளுநர் பாக்குறியா இல்ல வேற ஏதாவது வேலை பாக்குறியானே சொல்லிட்டாரு. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நேரா போய் அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்றுவிட்டு ஆளுநர்கிட்ட கை கொடுத்துட்டு நான் பிரச்சாரத்துக்கு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வாழ்த்து வாங்கிட்டு, தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு, தயவு செய்து நம்முடைய ஆளுநர் அவர்களையும் அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர சொல்லுங்க, எங்களுடைய பிரச்சாரத்தை பாதி அவங்களே முடிச்சிடுறாங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரிமா 9 வருஷ பாஜகவுடைய 10 வருஷ பாஜகவுடைய ஊழல், அவங்க சொல்லுவாங்க ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு. அப்படி கிடையாது. சிஏஜின்னு ஒன்று இருக்குமா, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய வேலையே தணிக்கை. காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.